அவர்கள் சஹாபாக்களிடத்திலே இந்த ரமலானுடைய மாதத்தை குறித்து அறிமுகம் செய்யும் போது 8 செய்திகளை கொண்டு ரமலானை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். இந்த ரமலானுடைய மாதத்திலே 8 விதமான விஷயங்களை நாம் கவனத்தில் கொண்டு நாம் செயல்பட்டோம் என்றால் இந்த ரமலானை நாம் முழுமையாக அடைந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அது மாத்திரமல்லாமல் ரமலானில் வெற்றி பெற்றவர்களாக நாம் மாறுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி தபரானி என்கின்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் வந்ததோடு சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், ஆதாக்கும் ரமலானு ஷஹ்ரு பரக்கத்தின். அருமையானவர்களே, அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷஹ்ரு பரக்கத்தின், உங்களுக்கு மத்தியிலே பரக்கத்தை தரக்கூடிய ஒரு மாதம் வந்துவிட்டது, உங்களுக்கு மத்தியிலே அருள் வளங்களை கொட்டி தரக்கூடிய ஒரு மாதம் வந்துவிட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பரக்கத்துனா என்னங்க? எல்லாம் நிறைய இருக்கிறது பரக்கத்தா? கோடி கோடியாக பணம் இருக்கிறது பரக்கத்தா? பெரிய உடல் இருப்பது பரக்கத்தா? அல்லது பெரிய மண்டு மாளிகைகளை கட்டி வசிப்பது பரக்கத்தா? உண்மையான பரக்கத் எது? குறைவாக இருந்தாலும் அதை கொண்டு மன நிம்மதி இருக்கிறது அல்லவா? அதுதான் உண்மையான பரக்கத்துங்க. மன நிம்மதியோடு, மன சந்தோஷத்தோடு, நிம்மதியான உறக்கத்தோடு, எவ்வித உலக கவலைகள் இல்லாமல் நாம் வாழ்கின்றோமே, இப்படி வாழ்வதுதான் உண்மையான பரக்கத்து. அந்த மன நிம்மதியை தரக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். உண்மையான பரக்கத் என்ன? அழகான மன நிம்மதி. அந்த மன நிம்மதியை தரக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தில் மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது. எனவே வாழக்கூடிய காலங்களில் அல்லாஹ்வினுடைய பரக்கத்தை முழுமையாக நாம் பெற்று வாழ்வதற்கு இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு வாய்ப்பானதாக ஆக்கி தருவானாக. இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அருமை தோழர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதத்தில் உங்கள் ஒவ்வொருவர்கள் மீதும் அதீத கவனத்தை அல்லாஹ் செலுத்துகின்றான். உங்கள் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனிப்பட்ட பார்வையை இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் செலுத்துகின்றான். ஏன் தெரியுமா? உங்கள் மீது ரஹ்மத்தை இறக்குவதற்காக, உங்கள் மீது அல்லாஹ்வின் அருள்